மீன் அரைச்சி மீன் கறி எச்சம்பா என்ன டேஸ்டா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பிரம்மாண்டமா சால மீனை வச்சு வறுவலும் பொரியலும் பண்ணி வேற லெவல்ல சாப்பிட போறோம். சால மீனும் செல்லம் பிள்ளை நாக்கில் எச்சி ஊரு. நண்பர்களே, இதுல கஷ்டமான வேலைன்னு சொன்னாலே இந்த மீன்ல உள்ள செல்லை எடுக்காதான். அதனாலதான் நம்மள ஒன்று ஒக்காது. ஒரு பாட்டியும் சேர்த்து தான் கொண்டு வந்துருக்கு. பாட்டி பயங்கர ஸ்பீடு. எப்படியோ ஒரு வழியா கஷ்டமான வேலையை தீத்தாச்சு. இனி அடுத்து காய்கறி ஏறிய வேலை தான் பாக்கி இருக்கு. இனி அதை போய் பார்ப்போம். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் இப்போ இந்த மாங்காய் அரிஞ்சிட்டு இருக்கோம். தேங்காய், வெளுத்துள்ளி, சின்ன உள்ளி, ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி அம்மியில் வச்சு அரைச்சி மீன் கறி வச்சு பாருங்க என்ன டேஸ்டாக இருக்கும். மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் தேங்காய், வெளுத்துள்ளி எல்லாம் சேர்த்து அரைச்சி அம்மியில் அரைச்சி மீன் கறி எச்சம்பா என்ன டேஸ்டா இருக்கு. நண்பர்களே, நம்ம இப்ப மீனை பொரிக்கிறதுக்கு தேவையான வேலையை பார்ப்போம். மீன் எடுத்து போடு. சுத்தம் பண்ணி வச்ச சால மீன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்ப தேவையான அளவு உப்பு. இனி இது கொஞ்ச நேரம் இருந்தா அப்படியே மசாலா பிடிச்சிட்டு முதல்ல சட்டி ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, உள்ளி, தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகு. நாங்க இப்ப கரைச்சி வச்ச புளி தண்ணியை வீத்த போறோம். புளி 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 கீழே விழுந்துடாம. அம்மியில அரைச்ச மீன் மசாலா இன்னைக்கு செம்ம சுவையா இருக்கும். சுத்தமான கல்லுப்பு தேவையான அளவு. நம்ம இந்த மசாலாயை அப்படியே வீத்தி அதுக்கப்புறம் மீன் கறிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. வீத்துங்க பார்த்துட்டு. மீன் கறியோட சுவையை அதிகரிச்ச மாங்காய், மாங்காய் நீலாவின் தாங்காய், சுத்தம் பண்ணி எடுத்த சால மீன். இனிமே தான் பொரியலுக்கு என்ன வீத்த போறோம். சால மீன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இன்னைக்கு சால மீன் அவிச்சதும் பொரிச்சதும் எல்லாம் சேர்த்து வேற லெவல்ல இருந்துச்சு.